ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கிள் நம்பரை வச்சு அந்த வெஹிக்கிள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வெஹிக்கிள் நம்பருக்கு அகென்ஸ்டாக ஏதாச்சும் கேஸ் இருக்காங்கிறத செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் செகண்ட் ஹேண்டாக நீங்கள் ஒரு ஏதாச்சும் வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த வெஹிக்கிள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஸோ இதில் பார்த்துட்டு எதுவும் கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறது பெட்டர். ஸோ இந்த வெஹிக்கிள் மேலே கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்கலான்னா, கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களோட வெஹிக்கிள் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், அதை வச்சே நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன் போலீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் தமிழ்நாடு போலீஸ்ன்னு இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு e-service.tn போலீஸ்ன்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்ம கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட், போலீஸோட அஃபீஷியல் வெப்சைட் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைட் இது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வெரிஃபிகேஷனுக்குள்ளே தான் நம்ம ஒரு வெஹிக்கிள் கண்ட கேஸ் இருக்குங்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பரு, சேஸ் நம்பரு, என்ஜின் நம்பர்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3ல் எது வச்சுனாலும் நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு ஈஸியாக தெரிகிறது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நமக்கு தெரியும், வெஹிக்கிள் நம்பரு. ஸோ அந்த வெஹிக்கிள் நம்பரை மட்டும் நம்ம இப்போ டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதில் என்னோடய வெஹிக்கிள் நம்பரை நான் இப்போ டைப் பண்ணுறேன். வெஹிக்கிள் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கடைசியில் செக்யூரிட்டி கோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த செக்யூரிட்டி கோடை பக்கத்தில் உள்ளதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஆஃப் த போலீஸ் ரெக்கார்டு. இப்போ இந்த வெஹிக்கிள் நம்பர் போலீஸ் ரெக்கார்டு எதுலேயுமே இல்லை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ என்னென்னா இந்த வெஹிக்கிளுக்கு அகென்ஸ்டாக எந்த கேஸுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதே இந்த இடத்துல ஏதாச்சும் அந்த வெஹிக்கிள் கேன்சர் கேஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட கேஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுவாங்கிற மட்டும் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ கேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது வரும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஸோட ஃபுல் டீட்டெயில், அதாவது அது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது, போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, டேட்டு எந்த டேட்டில் நடந்தது, அப்புறம் எஃப்ஐஆர் நம்பரு, அப்புறம் எந்த செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸு, அப்புறம் வெஹிக்கிள் கலரு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வண்டியோட நம்பரு, அப்புறம் என்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு, அப்புறம் கடைசியாக அந்த இன்சிடெண்ட் நடந்தது எந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் மேலே கேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் காரு, பைக்கு எல்லாத்துக்குமே, எல்லா வெஹிக்கிளுக்குமே இந்த இதை செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.